வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு அசோக வனத்தில் அனுமன் அமர்ந்த அதிசய மரம் பற்றியும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உயிர் கொடுத்த அனுமன் அப்படிங்கிற ஒரு 2 விதமான பதிவை பற்றியும் பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் மிகவும் அற்புதமான பகுதியாக சுந்தரகாண்டம் பகுதியை கூறுவது இருக்குது. அனுமன் சீதையை கண்டது, ஸ்ரீராமர் விரைவில் வானரப்படையுடன் வந்து சீதையை மீட்பார் என்று தைரியமும் ஆறுதலும் கூறியது, ராவணனுக்கு ஸ்ரீராமனின் வலிமையை எடுத்து கூறியது அப்படிங்கிற அனுமனின் தொடர்பான விஷயங்கள் அதில் இருக்கும். இந்த நிலையில் அனுமன் இலங்கைக்கு சென்றபோது சீதை சிறைபிடிக்கப்பட்ட அசோக வனத்தில் எந்த மரத்தின் மீது இருந்து அமர்ந்து பார்த்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்சி மடத்தில் ஒரு சமயம் மகா பெரியவர் சீடர்களிடம் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் தொடர்பாக விளக்கமளித்து கொண்டிருந்தார். இலங்கைக்கு சென்ற அனுமன் ஒவ்வொரு இடமாக சீதையை தேடி அசோகவனத்திற்கு சென்றபோது யாரும் பார்க்காதபடி ஒரு மரத்தின் மீது அமர்ந்து தேடினார். அந்த மரத்திற்கு சிம்சுபா மரம் என்று பெயர். அனுமன் எதற்காக அந்த சிம்சுபா மரத்தில் அமர்ந்திருந்தார், அசோகவனத்தில் வேறு என்னென்ன மரங்கள் இருந்தன என்று வால்மீகி முனிவர் விவரமாக கூறியதை சீடர்களுக்கு மிக எளிதாக புரியும்படி சொன்னார். சிம்சுபா மரம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும் மற்ற மரங்களைப் போல் இல்லாமல் அது ஒரு அதிசய மரம். அந்த மரத்தின் இலை, கிளை, பட்டை என அனைத்தும் தங்க மயமாக பொன்னிறத்தில் இருந்ததாம். அனுமனின் உடம்பும் தங்கம் போன்று தகதகவென்று மின்னியதாம். அதனால் தங்க நிறத்திலே இருக்கிற இந்த சிம்சுபா மரத்தில் இருந்து சீதையை தேடினார். மற்ற மரங்களில் அமர்ந்து தேடினால் அது அங்கிருக்கும் அசுர இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு தெரிந்து விடுமே என்று சிம்சுபா மரத்தில் இருந்ததாக கூறப்படுது. மரங்களில் வசிக்கும் பச்சோந்தி என்ற உயிரினம் எந்த மரத்தில் இருக்குமோ அதற்கேற்ப அதன் நிறத்திற்கேற்ப மாறிவிடும் வல்லமை கொண்டது. இது எதிராளிகளுக்கு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக குழப்பச் செய்யும் வித்தையை இயற்கையே பச்சோந்திக்கு அமைத்து கொடுத்துள்ளது. அதுபோன்று அனுமனும் தங்கமயமான மரத்தில் அமர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது என்று காஞ்சி பெரியவரும் சொல்லியிருக்கார். மேலும் இது போன்ற பல அரிய தகவல்கள் நமது புராணங்கள் அனைத்திலும் கூறப்பட்டிருக்கு. எனவே அதை நன்கு படித்து தெரிந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராணங்களில் கூறப்பட்டுள்ள அரிய தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னும் காஞ்சி பெரியவர் கூறியிருக்கார். இதுக்கு அடுத்தபடியாக அண்ணனுக்கும் தம்பிக்கும் உயிர் கொடுத்த அனுமன் பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இக்கட்டான நேரத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு செய்யும் உதவியை கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றி உயிர் கொடுத்தீர்கள் என்று கூறுவதை பார்த்துருப்போம். இந்த அனுபவம் நமக்கோ அல்லது நம்ம உறவினருக்கோ கூட சில நேரங்களில் நடந்திருக்கும் நிலையில் வாயுவின் மைந்தரான அனுமன் எந்த அண்ணன் தம்பிக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கலாம். ரகுகுல வம்சத்தை சேர்ந்த ராமபிரான் அனுமன் மூலமாக சீதை இருக்கும் இடத்தை அறிந்த பின்னர் தான் கடலை தாண்டி இலங்கைக்கு எப்படி செல்வது என்று சுக்ரீவன், அங்கதன், அனுமன் உள்பட பலரிடம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராவணனின் தம்பி விபீஷ்ணன் ராமனுடன் நட்பு கொள்வதற்காக வேண்டி அங்கே வந்தார். எதிரியின் தம்பி என்பதனால ஒருவேளை நம்மை வேவு பார்க்க ராவணன் அனுப்பியதாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக சுக்ரீவன் உள்ளிட்ட வானர்கள் சொன்னாங்க. ஆனால் ராமனோ விபீஷ்ணனை தம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நல்லவனோ கெட்டவனோ ஒருவன் தன்னிடம் சரணடைய வரும் பொழுது அவனை ஏற்பது இறைவனின் பணி. அந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் ராமன் இருந்தார். தர்மத்தை காப்பதற்காக ஒருவர் செய்யும் செயலை ஆதரிக்காவிட்டால் தர்மம் இறந்துவிடும். தர்மம் இறந்தால் ராமனுக்கும் உயிர் இருக்காது. அத்தகைய நிலையில் ராமனின் கருத்தை அனுமன் ஆதரித்து பேசினார். அதுக்கப்புறம் தான் ராமனின் கருத்தை அனைவரும் ஏற்றாங்க. இந்த நிலையில் அனுமன் மறுப்பு தெரிவித்திருந்தால் ராமனின் மூச்சு நின்றிருக்கும். அனுமனின் ஆதரவு தான் ராமனுக்கு உயிரை கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ராவண யுத்தத்தின் பொழுது போர்க்களத்தில் லட்சுமணன் எதிரிகளை பந்தாடி கொண்டிருந்த பொழுது ராவணனின் மகன் இந்திரஜித் விடுத்த நகாஸ்திரம் காரணமாக லட்சுமணன் மூர்ச்சையாகி விழுந்தான். அதை கண்ட ராமனும் உடுக்க இழந்தவன் கைபோல் செயலற்று கிடந்தான். அதையடுத்து போர்க்களத்தில் ஏற்பட்ட இக்கட்டான நிலையில இருந்து லட்சுமணனை மீட்பதற்காக அனுமன் சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்து வந்து உயிரளித்தார். இவ்வாறாக அண்ணன் தம்பி இருவருக்கும் உயிர் கொடுத்தவராக அனுமன் திகழ்ந்தார். நன்றி.